கடப்பார மாதிரி கம்பீரமா இருந்தாலும் ஏங்க என்ன எம்கேஆர் மருதாமனை பெரிய மம்மா கொடுக்கா இல்லை நான் தான் கேட்குறேன். இவ்வளவு சவுண்டு கொடுக்குறியல்ல வரட்டு அந்த எம்கேஆரா இருக்கட்டும். என்ன இந்த கள்ளச்சேரி காட்டு எருமையா இல்லை காளையா இல்லை இந்த கிடேரிக்கு அடங்கி போகிற காளையான்னு பார்ப்போம். இந்த மருதமணியா என்ன யாமடு கொடுக்கு அது பெரிய மருதமணினா இவ்வளோ சவுண்டு கொடுக்குறவங்க எம்கேஆர் இருக்கட்டும் இந்த மருதமணியா இருக்கட்டுங்க. இந்த ரஞ்சினியை ஜெயிச்சு போறட்டும். நீங்க என்ன சொல்லலாம்? இப்ப சவுண்டு கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஆனா ரெண்டு பேரும் தோத்து போயிட்டான்னு சொல்லுங்களேன். எந்த வகையில் வேணாலும் சரி என்கிட்ட பாட்டு பாடி ஜெயிக்கிறாப்பிலையா இல்லை என்கிட்ட ஆட்டா மாடி தான் ஜெயிக்கிறாப்பிலையா இல்லை என்கிட்ட பேசி தான் ஜெயிக்கிறாப்பிலையா எந்த வகையினாலும் ஒரு வகையில் ரெண்டு பேரும் ஜெயிச்சுட்டாப்ல அப்படின்னா இத்தனை பேருக்கு முன்னாடி நான் பொண்டாட்டின்னு எழுதி கொடுத்து போறேங்க உங்களுக்கு. எம்கேஆர் மருதமணி பப்புனு பயல்கடா குட்டூரமா பாவா சொன்னையா இந்த ரெண்டு பேரும் என்ன அப்படி பொளந்துறாத கட்டி குடிச்சான்னு நான் பாக்குறேன். பாவா உளுந்த விட பாக்குறேன். ஆனா சொல்லுங்க பெட்டிக்காரர ஆனா என்கிட்ட தோத்து போயிட்டாப்லனா சொன்னையா உளுந்த விட தோத்து போயிட்டாப்ல என்ன சொல்றியா? பாவா குட்டூரமா வணக்கண்டா புள்ள தோத்து போயிட்டாப்லனா அந்த எம்கேஆர் இருக்கட்டும் இந்த மருதமணியா இருக்கட்டும் எனக்கு இன்னையில அடிமைங்க. ஆமா சரிதானே? கூப்பிடுங்க 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 இல்லாட்டி எல்லாரையும் ஊமா குத்தா குத்துவேனா? ஆமா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரம் வந்துட்டான்டா குட்டூரமா எம்கேஆர் பாவா உளுந்த விட சொன்னையா சாப்பிடே ஆத்தி அம்மா அண்ணன் எனக்கு பயந்து வருதுண்ணே. எங்கிட்ட கிடந்த பிறை திணி முட்டையை கூட்டு வந்திருக்காங்க. இந்த லூசு பையன் வந்து வர்றதே பாருங்க என்ன திருட்டு பைய ரைட்ல வர்ற மாதிரியே வர்ற அந்த திருட்டு பையன். உங்ககிட்ட நிறைய பேர் திருட்டு பையலாம் வந்திருப்பேன் அதனால சொல்றேன். நீனே திருட்டு பையதையா நான் சொல்றேன் நீ ஆம்பளையா இல்லைங்கிற. சாபாஸ் மாடு செனப்பற போகுது. நீங்க சென்னையை ஆக்கிற மட்டக்கிட்ட அப்படியே பொழந்துருவ நீ. ஏ போ முண்டாங்க ஏ போ லூசு பையல. ஐயோ ஏ இந்த நாடகம் போட்ட முக்கியஸ்தர்வா அடிக்கிறதுக்கு என்னை கொள்றதுக்கு பொம்பளை ரெவடி ஆகி விடுறியா? இதுதான் பொம்பளை புத்தின்றது. பொம்பளையால் ஊரா உட்காந்துருக்கியாத்தா? ஆமா சட்டே பிடிக்கிற இவளன்னா என்ன பண்ணீங்க கிழிச்சிட போற? பொம்பளை பிடிச்சா உங்களுக்கு சிரிப்பா தெரியும். நான் எவ்வளோ நேரம் ஆகு ஆண்டி தர்மாசுபத்திரி முண்டை. அட லூசு பயல நீ சரியான ஒரு ஆம்பளை மீச முளைச்ச ஆம்பளை ரோசா உள்ள ஆம்பளை தான் என்ன வேணா பண்ணி பாரு பாப்பா. லூசு பையன் கணேஷ் போயல அதை உடச்சிட்டு அப்படி லூஸ் பண்ணுவான் கொட்டுறான். லூசு போயலாம் கணேஷ் போயல போட்டு வைக்கிறேன் கோத்தாவும் ஆயில கொடூரமா பாபா. அடே கப்பா லைன்ல சரியானுங்க பாபா. காளமாடு காலவாரி பின்னாடி போதுன்னா வாடியில பாய போதுன்னு அர்த்தம். காளமாடு காலை வரலாம் அது அந்த ஊருக்கும் வளர்க்குறவனுக்கு பெருமை. பொட்டமாடு காலை வாரினா ஒத்தா சீம்பாள்றா பாரு. என்னுடைய இது என்னுடைய ஒத்த உருவம் என்னுடைய மொத்த உருவத்தப்பா. தானா காசு கொடுத்து சேர்த்த கூட்டம் கிடையாது. இங்க பாரு ஊரே சின்னமா பெரியமாமா இங்க எரியா விட்டேன்னா ஒத்தவன் பணம் கலங்க புடிங்கிடுவாங்க. நான் சொல்றத கேளியா மொத்த உருவம் இருந்தா இந்த ஒத்த உருவத்தை நான் கிழிச்சிட போறேங்கிற. நீங்க சொல்றீங்களே ஆழமா வந்து காளமாடு காலை வரைச்சுனா பாய போதான். அப்படி இல்லை பசுமாடு சீம்பாடு போட்டாலும் தெம்பு ஆம்பளை மூத்தத்தை பேச்சு பா. நாங்க ஆம்பளை ஆம்பளை ஓம்பளை ஓம்பளைங்கிற என்ன ஓம்பளைங்க கிழிச்சு போற இல்லை என்னன்னு கேட்குறேன்.
ஓம்பளைங்க கிழிக்கிற ஆளா செக்ஸ் படத்தில் நடிக்கிறவடா. நீ பேசியா பாப்போம். நீ என்ன பண்ற பேசுறேன் அப்படின்னு பாக்குறேன் பண்ணு. நல்ல கொஸ்டின் தான். இந்த ரஞ்சனை நீ மிஞ்சி போய் பாப்போம். போமா போப்பா. என்கிட்ட பேசின உங்களை பூரம் பெரியார்ல வெள்ளரி புல வத்துக்கு. அப்ப நீ கிளட்டு போயிடா. நீ வந்து எம்கேட்ட பேச நினைச்சனா உன்னை காலி வந்துட்டு போறேன். பேச நீ பேசுவா பாப்பா. இரு பேசிட்டல. பேசுவோமியா. இரு வா. பேசு பாப்பா. பேசுறேன். நல்லா சொன்னாங்க இந்த அம்மா. என்ன அம்மா நான் கிளட்ட முடியா? நோ வே ஓஏபி. ஓஏபி நோ. ஐயா பாருங்க. மாடு அதுவா அத்துட்டு வந்து வைக்கல திங்க வருதுயா. புத்துரு புத்துரு பொம்பளையெல்லாம் ஜாச்சி ஆத்தா. ஆம்பளையா பொம்பளையா பேசி பார்த்துரும். பேசுவோமையா. அந்த முண்டைய பாலியல் வன்கொடுமை பண்ணிடுறேன். காவல்துறை மேல ஒரு கேஸ் போடுங்க ஏத்தா. அதில் கண்டாளி மக போட்டு சட்டையை தெரிச்சு போயிடலாம் பாத்துக்க. பேச விடு. பேசு. பயம் பாபா லைன்ல சரியா இருக்கணும். கொடூரமா கப்ளிங் பயலுகடா. இவங்க சொன்னாங்க பசுமாடு கவு கவுந்த கோமியம் கோமியந்த சீம்பாள். இவங்க சொன்னாங்க சீம்பாள் பஸ்மாட் தரணும்னா முதலே கால்மாட் காலமாட் ஜமீன் இந்த சொந்த பால். காலமாடு சொந்த பால் கொடுத்தா தண்ணி கோத்தா கோமியம் கொடுக்குற பொட்டை மாடு சீம்பால். காலமாடு திஸ் டோல்கேட் கம்பி கம்பி இந்த 180 ரூபா ரீசார்ஜ் லாங். எந்த கம்பி? கப்ளிங் இந்த மூமெண்ட். கோமியம் பயலுகடா குடூரம். காலமாடு ஜம்மிங் பண்ணி ஜிம்முக்கு போனா தாண்டி பொட்டை மாடு வாம பண்ணும். அவ்வளவு பெரிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு அங்கே பொட்டை மாடை கொண்டு போறது கிடையாது. ஏன்? எதுக்கு? வந்த காலமாடு பூரா மூவ்மெண்ட் ஆயிரும். அதனாலதான் ஒரு நாள் கப்ளிங்க்கு லீவு. பொட்டை மாடு காலமாட்டை ஏன் கொண்டு போறேன்? எதுக்கு? கப்ளிங்கோட முண்டை வீட்டுக்கு போக சொல்றாங்க. காலமாட்டுக்கு எதிராக கப்ளிங் ஓஸ் தண்ணி டாங்கி லாங். எந்த பையனும் பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது. ஏன் காலமாட்டை கொண்டு போறேன்? எதுக்கு? அதுக்குத்தான். எதுக்கு? நீங்க இவ்வளவு பேசுறீங்க. நீங்க சோத்த திங்கிறீங்களா? சோத்த சுண்ணாம்பு திங்கிறீங்களா? இந்த உலகத்திலேயே அதிக வீரத்தை சுமந்து வாழ்வன் ஆம்பளை தான். அப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்க. பேச விட்டு பேசு. ஜல்லிக்கட்டு காளையை பிடிச்ச ஆம்பளை. ஜல்லிக்கட்டு காளைக்கு தண்ணி வச்சாலும் அங்கே போய் வாடியில தண்ணி காட்டுறவே ஆம்பளை. ரேசு மாடு 10 ரூபாய் ஆம்பளை. நிக்கிறது ஆம்பளை. உட்கார வச்சு அழகு பார்க்குற ஆம்பளை. பசு ஓட்டுறது ஆம்பளை. ஓசியில ஓடுறது பொம்பளை. 100 அட்டை பதிய சொன்னது ஆம்பளை. உணர்ச்சியா உட்காந்துட்டு தாயம் போடுறது பொம்பளை. எங்கடி தாயம், எங்கடி 2, எங்கடி எவடியா 12. ராங் கோஸ்டிங் செக்ஸ் வேட். நீ சோத்த திங்கிற ஆம்பளை. சோத்தா சோக்கர். அத்தி கப்ளிங்ல அடிச்சாடா. நீ சோத்த திங்கிற ஆம்பளையா இருந்தாக்க என்ன நான் பேசல, நீ ஊட பேசக்கூடாது. சோத்த திங்கல அப்படின்னாக்க நான் ஊட பேசலாம். நீங்க பேசுறீல ஜல்லிக்கட்டு அடக்கிறது ஆம்பளை, பொட்டு வைக்கிறது ஆம்பளை, மாட்டை கட்டுறது ஆம்பளை சொல்றீல. வேற ஏதாச்சும் உனக்கு இருக்காயா? அறிவு இருக்கா? அறிவை ஆபத்து பேசுறியா? இப்ப நீங்க சொல்றீல ஜல்லிக்கட்டு அடக்கிறது ஆம்பளை சொல்றீல. இங்க வந்து மெட்ராஸ் நடந்துச்சு. என்ன ஜல்லிக்கட்டு அடக்கிறதுக்கு நடந்துச்சு. அங்க ஆம்பளை மட்டுமா போயிருந்தாங்க? பொம்பளை போனா இல்ல? அங்க போய் அந்த பெண்களை யூரின் இருக்கிற கூட திரும்ப முடியாம தள்ளாடுனாங்க. அங்க போனது ஒரு பொம்பளை. ஒத்த பொம்பளையா இருந்தாலும் அங்க எங்களுக்கு போனது பொம்பளைங்கிறது நாங்கள் சமாளிக்க முடியும். அப்புறம் சொல்ல பொட்டு வைக்கிற ஆம்பளை சொல்றிய. அந்த அழகை பத்தி யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமையா? என்ன பண்ணினா அது அழகு கொடுக்க அப்படிங்கிற பொம்பளைக்கு தான் தெரியும். இந்த ஆம்பளைக்கு தெரியாது. நான் எப்படா சொன்னேன்? யாரு வந்துட்டு போயிரு வாயில மாட்டை பிடிக்கிற ஆளா? அந்த ஆண் மாடா இருந்தாலும் இந்த பெண் மாடு பொம்பளை வந்துக்கிற பிடிச்சிட்டு போனா தான் வரும். ஆம்பளை கேட்டா இப்படி சிலிப்பிட்டு போயிரு. பொம்பளை பார்த்தா அடங்கி நிற்கும் அந்த ஆம்பளை மாடு. அதை நினச்சி பேசுற. நீ பேசுற என்ன வேணாலும் பேசு.
நீ என்கிட்ட பேசி மிச்சம் கொண்டு போயிரு. இந்த எம்கேஆர் அந்த ரஞ்சனியை பார்த்துருமியா, இந்த பப்புனா இந்த டான்ஸரா, நீ என்கிட்ட மிச்சம் கொண்டு போ. அதுக்கு மேலே என்ன நடக்குது பாரியா பார்ப்போம். நீ என்னதான் பேசி கிழிச்சு போறன்னு பார்க்குறேன். தூக்கத்தில் இந்த முண்டையை எழுப்பி விட்டேன் யாரா? எந்த காலத்தில் பொம்பளை போய் டவுசரும் எந்த காலத்தில் வாடியில் இறங்கி போய் தட்டி போடு போயிடு என்ன பேசுற? சட்டம் தானே, சவுடானதான், தில்லுதான், திமிர்தான், தெனா வெட்டு தயா, அப்படித்தான் பேசுவேன். என்ன தெனாவட்டு திமிரா பேசினா காலையில் உன்னை கொண்டு போய் ஸ்டாம்பு குத்துருவேன் ஆம்பளை. அந்த ஸ்டாம்பு குப்புறதுக்கு நான் ஒத்துக்கிட்டே தான் நீ குத்த முடியும். இல்லைன்னு வச்சுக்குவே நீ ஆலையின் மணி ஓசோ மணியை தான் ஆடிட்டு தெரியணும். 2 அரை அரைஞ்சா செத்து போவ முண்டை. என்ன நடக்குதுங்க? காவல்துறை ஐயா எனக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா பொம்பளை நீ நெஞ்ச பிடிச்சி தள்ளலாம், நீ என்ன வேணா பண்ணலாம். ஆனால் நான் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏ ஜட்ஜ பாரியா, உனக்குன்னு ஒரு ஆளை சோறு ஓட்டு வளர்க்குறேன். ஏன்னா நான் பொண்டாட்டி உள்ளையோட இருக்கேன், அவன் கைமுட்டாட்டி முண்டை. எங்கள் அண்ணன் வந்து ஊக்காளி மாறி மாறி அவுத்து விட்டாச்சு. அவன் எந்த படப்புலையும் மேயலாம், எந்த வயக்காட்டில் மேயலாம், அது கோயில் மாடு. இது லோனு வாங்கின மாடு. அதனால ஆத்தா இப்போ என் சிங்கம் வருவேன். வரட்டுமே, யார் வந்தானா? என் பெரிய அம்மா கொடுக்கா. அவனை பிடிச்சிக்கிட்டு நீ சூம்புனாலும் சரி, இல்லை என்ன உம்முன்னு இருந்தாலும் சரி. இப்ப தெரிஞ்சு நல்ல கடந்து வாடி புள்ள கண்டார் பேட்டைய தாண்டி வாடி, ஓட நல்ல கடந்து வாடி புள்ள ஓடி போவோம் மானாமதுரையை. கடந்து வாடி புள்ள கண்டார் பேட்டைய தாண்டி வாடி, மருதமணி பயல்கடா கொடூரமா சொன்னையா அண்ணனை கடுப்பாறையோட வந்திருக்கு. ஒரு பொம்பளைய வச்சு நம்மளை காலிவன நினைக்கிறாங்க ப்ரோ. பொம்பளை வச்சு நம்மளை காலி பண்றாங்கன்னு சொல்லாத. அந்த விளையாட்டுக்கு நான் வரல, அந்த விளையாட்டுக்கு நான் வரல தலைவா. நீங்க யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. ஒண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது. நான் கொட்டாவோட வந்திருக்கேன், இங்க பந்தல அமைப்புக்கு கொட்டாவோட வந்திருக்கேன், குழி தோண்ட போறேன். நீங்க யாருடா? நீங்க இங்க யாரு தம்பி? குழி ஏற்கனவே தோண்டிட்டா, தோண்டிட்டா உள்ள இறங்கு. ஐயா அந்த ஆத்தா நம்மளுக்கு ஆளவே தெரியாது. அண்ணே குழி 3 அடி தோண்டியா 6 அடி தோண்டுதியானே? 2 மேடையில வெதர்ல எத்து வாங்கினேன். அதுதான் இந்த சூம்பக்கால முண்டை பெண் வாங்குறேன். அண்ணே உன் வீரமும் திறமை ஒண்ணே தெரியும். வீரம் இல்லடா. ஐயோ இந்த பிள்ளையிட்டு எத்தனை கேஸ் வந்தாலும் நான் பாக்குறேன்டா. நீ பாப்ப 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 என்னை தூக்கி போட்டு மிதிச்சா பாப்ப, என்னை தூக்கி போட்டு இடிச்சா பாப்ப. பொறுமசாமி பொறுமசாமி பொறுமசாமி. ஐயோ நீ தலைவன் கடப்பாறையோட வந்திருக்கானே. எது கொண்டு வந்த? ஒன்னையும் குத்துவேன் குத்துவேன். எதனை குத்துவேன்? வணக்கங்க. என் சிங்கம் ஒரு ஆள் போதும்டா, 800 பசுமாட்ட பேச்சு வேண்டாம். வணக்கங்க. என்ன வணக்கம்? நல்லா இருக்கிறீங்களா? இருக்கிறேன், நான் தான் இருக்கிறேன் தலைவன்டா. வந்துட்டா பாருங்க, என்னையும் அப்படி இதையும் பாருன்னு வந்துட்டாங்க. நாங்க பப்புன்னு வேஷம் போடுறோம் அப்படின்னு வர்றாங்க. அப்படி இது மாதிரி கலைய ஓர சட்டி மாதிரி இருந்துக்கிட்டு. எது மாதிரி? அப்படி கலைய சுண்ணாம்பு சட்டி இருக்குல்ல, அதுக்கு ஓர மாதிரி இருந்துக்கிட்டு. சுண்ணாம்பு தட்டி வெள்ளை அடிக்கவா? வெள்ளை நீ அடிச்சு பாரு. வெள்ளை தட்டி கருப்பா இருக்கா? நீ அடிச்சு பாரியா பாப்பா. அடிக்க உனக்கு தில்லு இருந்தா திறமை இருந்தா பண்ணு. இல்ல இன்னைக்கு மாத்திரை விடாம வந்துட்டேன். மிஸ்டர் பூனமுண்டை, உங்க விட்ட உங்களுக்கு தெரியாது ப்ரோ. என்ன மருதமலை எம்கேஆர் பெரிய கொடுக்கு நீ பொலந்துருவேன். யாரைய சொல்ற? அவன் 2 அடி அடிச்ச, நீ 1 அடி அடிச்சுறியா? அடிக்கவா? தலைவா சாப்பிடு தலைவா, உளுந்தவடை சமோசா. போடா, உன்னைய பத்தி எனக்கு யாருன்னு தெரியாதா? மாடு குத்துற மாடு வந்தா புடிண்டுவியான், குத்தாத மாடு வந்தா கிட்டத்துல விட மாட்டேன். போடா டே, நீ யாருன்னு எனக்கு தெரியும் டே. 2 பேர் வந்தியல்ல, என்ன பெரிய பருப்பு நகை, எம்கேஆர்ல பெரிய கொடுக்கு, மருதமலையில பெரிய இது அப்படியல. அதான் அவர்தான் பருப்பு புடிச்சுட்டு துவையாரு. நீ அரைச்சு பாரு.
பருப்பு தான் வந்து கொண்டா குடியாவ பருப்ப கொடுக்கா ஆமா ஐயோ நாளை 6 மணி அளவில் அண்ணனுடைய இறுதிச் சடங்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏலே பேப்பயணம் இந்த வாடா 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 உன்னை நம்பித்தாண்டா என்ன ரெண்டு பேரும் போடா போடுறது யாருமே போடுற மாதிரி இல்ல. நீ கேமரால போக்கஸ் ஆனா உன்னை கேப்பாருல மிஸ்டர் ஓனே முண்டை உரி 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 ஐயா உரி உரினாலும் மாடு எந்திரிக்காது இன்னைக்கு செருப்ப காட்டி அடிச்சாலும் எந்திரிக்க மாட்டேங்குது. மாட்டு காண வந்துருச்சா மாடு இன்னைக்கு 4 நாளைக்கு எந்திரிக்காதியா பாரு உன்னை உன்னை தொட்டங்க என்ன பாட்டு பாடுறா என்ன ஒண்ணே என்ன உன பாட்டு தலைவா தலை எங்க இருந்த தலைவா சொன்னவனே அது உனக்கு பண்ண தெரியுமா? குறை தண்ணி முண்டை இல்ல இல்ல அத்தை நான் இல்ல அத்தை சிறப்பு நடிகராக நடிக்கும் நான் துண்டு கேட்டனா இல்ல துண்டு கேட்டனா மருதமலம் துண்டு கண்டெடுத்த சிங்கம் பொறுமசாமி ஐயா அழகையா மகன் மருதமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பத்தப்படுகிறது. ஐயோ இங்க அடிப்படி தகராறு நடந்துகிட்டு மாலை போறாராப்பியா காலையார் உள்ள தாண்ட மாட்டேன் ஓட முண்டை வந்தது மண்டல் நகர் இடியாப்பம் மருதமணி பயலுக இடியாப்பம் புங்க மரத்து பயலுக புங்க மரத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது புங்க மரத்தை அது எதுக்குள்ளேயும் போக முடியாது அப்படி மகராஜிக்கு சிக்கனா குடும்பம் குண்டிய துணி தாண்டா ஆடும் நன்றி சொல்லு பூச்சக்கரா அடிக்கிற அந்த கூட நல்லாடி அடி பூச்சுக்கரா காச்சுக்கரா ஏய் நீங்க என்ன எதுக்குடா வந்தீங்க? அவன் நெஞ்சில் அடிச்சா நீ ஆளுகளை இதெல்லாம் பாரு வந்துட்டாங்க. ஏன்டா என்ன ஏல பொம்பளைட்டு ஒன்றும் நக்க முடியல ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட போது அர்த்தம் ஐயோ அண்ணன் ஜீவ சமாதி ஆயிடுச்சு. இங்க வா பேசி அம்மா பேசி தீர்த்துக்குருவான் வானே வானே அடினே அடினே ஏய் இங்க வாப்பா நாடா அமைப்பாளர் ஏய் நாடா அமைப்பாளர் வாப்பா வெளியே வரே டிரைவர் எச்சுக்கரா எங்கப்பா அவர் உள்ள தம்பி ஓட்டப்பழுக்கு அதுக்கு இரச வாயில விழுந்துருச்சு அப்பா எரசா மணியண்டா அண்ணே எரசா அப்படியே புளுத்து 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 அடிக்கிறாரு ஆமாங்க ஏய் ஓரக்கரா ஓ திருத்திய மூடிட்டு பேசாம எதுவும் உனக்கு எனக்கும் பேச்சு இல்லை என்ன எதுக்கு வந்த? உன்கிட்ட வந்து நான் ஏதாவது அவனை போட்டு என்ன வேணாலும் பண்ண தலைவா தலைவா இங்க வா தலைவா மேல ஏறி இருக்குமே ஏத்திட்டா இன்னைக்கு ஏத்திட்டாடா ஏய் நான் உனக்கு ஒரு கும்பிடு உன் சாமானுக்கு ஒரு உனக்கு கும்பிடு புரியும் இல்ல சாமம்பளம் வந்துட்டா இங்க இருந்து. ஏய். எதுக்கு வந்த? என்ன இது வெங்காயத்துக்கு வந்த? ஏன் நான் பாட்டுக்கு எங்க சொந்த ஊருக்கு வந்திருக்கேன் நீ நீ என்ன கூந்தலுக்கு வந்தேன்னு கேக்குறேன். என்ன மசலுக்கு வந்தோம்னு கேளு அதான் கேக்குறேன். அப்படி கேளு மாலக்கரா பக்கத்துல பாம்பு ஏலே பொம்பளை வம்பா கூப்பிடு அங்க போடா ஏன்டா நீ வர்ற விரதம் 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 எங்களுக்கெல்லாம் பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் எங்களை ரசிப்பதற்காக வெளியூர் கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களது உயிர் எங்கள் உடம்பு தான் இங்கே இருக்கு எங்கள் உயிர் ஊர் அங்கே இருக்கு எங்க 2 பேர்த்துக்கும் உயிர் மூச்சுண்டா பூரா மக்கள் தான் சுத்து வட்டாரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கிராமத்தார்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி எம்கே எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த அன்பு தம்பி எம்கே ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் எங்களை எல்லாம் உலகமெல்லாம் காட்டிக்கொண்டிருக்கும் எனது அன்பு தம்பிகள் யூடியூப் சேனல் அனைத்து சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம்.
சொலையில தோட்டமில்ல நாம் புறந்த நாடி சொல்லும்படி ஏதுமில்ல கரடு கொஞ்ச காடு தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா இப்ப நீங்க இதுக்கு மேல வாச்சினா உங்க சாமான் நொறுங்கி போயிடும். அந்த பையன் இருந்தா சரி. அது என்னங்க தம்பி அப்படியே சீவசமாதி அடைஞ்சிடுற? புல் சத்திய விடுவேன் அப்படியே சாம்பலாயிரும். சரியான ஏலப்ப சத்தியத்தின் சோதனைக்கு தாவுடா தாவு. சாம்பலா தாவ முடியாது சாமி. நம்ம இன்னைக்கு நான் மாத்திரை போடலையா? மருதங்குடி கம்மாய்க்குள்ள மதிய நேரம் வர உள்ள நீச்சல் கத்து தாரே ரஞ்சனி நிம்மதியா நீச்சடிப்போம் உள்ள மருதங்கடி கம்மாய்க்குள்ள வண்டி ஸ்டேரிங் எப்படி இருக்கு மேடம்? வண்டி எஃப்சி போயிருச்சா ப்ரோ? என்ன ப்ரோ ஒரே குத்துல கொன்னிட்டீங்க மிஸ்டர் குருட்டுக்கோழி முண்டை? வாட் ப்ராப்ளம் ப்ரோ? ஒரு 33 ரூபா மட்டும் கொடு, நான் கிளம்புறேன். இருங்கூர்ல யாராவது இறக்கி விட்டுருவாங்க. அங்கிட்ட இருந்து ஒரு டெஞ்சில் ஒரு வட்டம் துப்பிட்டா. ஐயையோ ஐயையா ஐயையா ஊர்ல கோழி பிடிக்கிறவன் போல இருப்பாவலடா மேடம். குஞ்சு பிடிக்கிறவளடா. கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சு மாமா சமைச்சு வச்சு கொதிக்கிறது கொதிக்குது. இதுதான் நான் கம்புக்கூட்டில் தண்ணியை தொளிச்சு ஆரஞ்சேன். ஏன்னா தண்ணி டேய் நான் பண்ணும்போது நீ என்ன பண்ண ப்ரோ? நீ பண்ணும்போது நான் புடிச்சு விடுறேன். தலைவா வண்டியில அச்சாரமா உள்ள அழகு மாடு சிங்காரமா கபடி 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 கபடி. நல்ல வேலை 4000 போட்டு என்ன மாட்டை யாராவது பிடிக்கணே. ஏய் மாடு இந்த மாடை பிடிக்க முடியாதுடா. இது மூக்குட வேற கூடாத மாடா இருக்கும் பாருக்கடா. ஏய் எங்கன முடிச்சாலும் பாய் இங்கறியா வா வந்து மோதி பாரு. அக்கா மச்சான கட்டிக்கங்க அக்கா. அப்புறம் நீ என்ன வேடிக்கை பார்க்கறக்க வந்து? சீக்கிரம் ஒரு ஆம்பளை பையன் பத்து கொடுங்க, நான் பள்ளிக்கூடத்துல கொண்டு விடுவோம் மச்சான். ஏய் இது பெரியம்மா மகளா? அடா பெரியம்மா மகளே. பெரியம்மா நல்லா இருக்கா? உனக்கு சின்னமா தான பிடிக்கும்? இல்ல உனக்கு சின்னமா தான் பிடிக்கும். பெரியம்மா என்ன பெரியம்மா? நல்லா இருக்கா? சூப்பர். ஒண்ணு 1.5 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ. சப்ஜெக்ட் இல்லக்கா அக்கா இல்லக்கா இல்லக்கா அவன் அச்சா அங்க இருக்க. என் பேக்கலுக்கு காசு எடுத்துட்டு வீட்டுக்கு போடா மயிர் மேனே வந்து புடினே. எதானே பிடிக்க? ஏ அவ வந்து நீ தாண்டா உன்னை பழி வாங்குறதுக்கு ஆள் கிடைச்சிருக்கு. குத்ரா குத்ரா காலை தூக்கிட்டு குத்ரா
அப்படி அடிக்கிறாட்டா? இல்ல ஏதாவது ஒரு நல்ல பிள்ளை ஒரு அமைதியான பிள்ளை வந்து சொல்லிருக்கேன். கிட்டத்துல விடுறது இல்ல, தோல் கட்டு கம்பியை நீட்டுறது. இப்ப வந்தாலே போலாம். ஏய், நான் உன்னை பத்தி எதுவும் பேசலாமா? இன்னும் உன்னை நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இருமுண்டை பரிசு முண்டை. அவனை மட்டும் ஒரு 4 ஏய் மயிர் மலை அது எப்படி இருக்க மயில் மலை எப்படி இருக்கும்? ஏயா தலைவா வெட்டிருச்சா? ஒண்ணு 1.5 கிலோ 1.5 கிலோ எரியா 1.5 கிலோ நீ நிறுத்து பாத்தியா? இனிமே என் கூட குடும்பம் நடத்துற மாதிரி 1.5 கிலோ ஆக மொத்தம் 3 கேக்குற. ஏய், நான் வீட்டுக்கு கத்தரிக்காய் தக்காளி வாங்கிட்டு போனேன். அதை சொல்றேன். நீ ஏமா அத இங்க என்ன மைசூருக்கு சொல்ற? நான் எங்க திரும்பிக்கிட்ட சொல்றேன். எங்க ஒண்ணு கத்தரிக்காய் கருவாடு வாங்குற அங்க போய் வாங்கி போணும். எப்படி இருந்த மனுஷன் எப்படி எப்படி அவர் வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஐயோ, காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டு கடல் நீர் ஊற்ற கட்டி. ஐயோ அண்ணே, இது மிக ஆபத்தான மிருகம்னே. என்னண்ணே? உன்னை மண்டே கொண்டு இதை ஒத்து உடப்பேன்னு சொல்லுவாங்கல்ல. தலைவட்டா அழகமான தீர்த்தம் உனக்கு கிடைச்சிருச்சியா? தலைவா, இதனால எங்க இருந்த தலைவா? ஐயா, இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு. பருப்பு வெண்ணெய் நீ வந்தாயா? நான் வரலம்மா. ஏன் நீ நினைக்கிற மாதிரி என்னத்துக்கு நீ வந்த? அத்தா, நீ நினைக்கிற மாதிரி நான் அவருக்கு துணைக்கிட்டே வந்தேன். அவருக்கு சப்போர்ட்டுக்கு வந்தேன். என்ன ஆண்டி? தூக்குண்டு அஷ்டம். வேற எதுக்கு நீ கூட்டு வந்த? தம்பி தூக்குண்டு வந்துருச்சா? கராட்டக்காரி தோத்து போனாலும்டா. ஒரு 200 ரூபாய்க்கு நடிக்கல அவரு. ஒண்ணு 1.5 கிலோ. 1.5 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ. 1.5 கிலோ. 1.5 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ. சொரியா கொடுத்த மாடு மாதிரி நிக்கிற. வாட்டு மிஸ்டர் நாக்கலாம்புழு முண்டை. சட்டை கிழிச்சிருந்தா தைச்சு முடிச்சிடலாம். இது கிழிஞ்சிருச்சே. என்ன தச்சு? ஏ குட்டி ஏமா நீயா வந்து வம்பா செய்யாதவன் நல்லா இருக்காது. எது? உனக்கு தான் செயல்பாடு இல்லையே. இருமா, உனக்கு இருக்கா இல்லையா எனக்கு சந்தேகமா இருக்கு. கொஞ்ச நேரம் இருமா, ஊரட்டும். ஏ என்னங்கிற தங்க இது மருதம் குடி சிங்கம். இது மருத உடி சிங்கம். தற்சமயம் ஆடுகளத்திலே ஆடக்கூடிய காளை. இப்ப சொல்றேன்டா, சொல்றேன்டா. ஆடுகளத்தில் ஆடக்கூடிய காலை கள்ளிச்சாரி. நீ செஞ்ச கேள்வி நம்ம 2 பேரும் குத்துறோம்னா சேதப்படாது. பாக்கு வெத்தல மாத்தணும். பார்க்கணும். ஐயா, உன் கொட்டை உடச்சே வருவா. பக்குவத்துல மாத்தலைய படியாரத்தை பார்க்கணும். ஐயோ ஐயோ, என்ன ஜாக்கி சாலுக்கு போடுது. கபடி 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 கபடி
அண்ணே எந்திரினே ரொம்ப அடியில் அண்ணே. என்னண்ணே ஆச்சு? ஐயா இந்த புங்க மரத்தை ஐயா புங்க மரத்தை இறங்கி ஊரா வாங்கய்யா. இந்த மாடை பிடிச்சி கட்டுங்கய்யா. ஐயா நம்மளால முடியாதுயா. எனக்கு காசு வேணாம் ஒன்று வேணாம். கிராமத்துக்கு மதிச்சு வந்துட்டேன். இதை இத்தனை ஆளை இவனே ஒன்றும் பண்ண முடியல. நம்மளால என்ன பண்ண முடியும்? இவன் சரியான ஏழப்பையா இருப்பேன். அப்புறம் இவனை நம்பி நான் வர வந்துட்டு பெரிய கேவலமா போச்சு. அதான் ஐயா போயிட்டு வரேன் தம்பி. காசே வேணாம் தம்பி, போயிட்டு வரேன் தம்பி. அண்ணே சோடா சொல்லட்டுமா அண்ணே? என்ன பெரிய இதுன்னு சொன்னீங்க? ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஒரு அளவுதான் ஆம்பளை சாய்க்க முடியாத பொம்பளைய நாட்டில் இருக்கா? பாரு சரியான ஒரு ஆம்பளை பொம்பளை வராச்சு வீட்டுக்கு போ. ஆம்பளை வர ஏரியா. ஏய் எத்தனை பேர் வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன். சாரி அத பாத்துக்க. சாரி ராங் நம்பர். நான் என்ன முடிவு எடுத்துட்டேன். ஒண்ணு இன்னைக்கு சண்டையில தான் இல்லாட்டியும் அங்க ஒரு பொட்டை மாடை பிடிக்க முடியல. யாருதான் வந்துருவா விழுந்து விழுந்து பாக்கு வெத்தலம் பாக்கு வெத்தலம் மாத்தணும். செத்தா சண்டையில சாவணும். ஏண்டா என்ன போட்டு ஏண்டா நான் வேற இந்த கடப்பாறை உள்ள வச்சுட்டு வந்துட்டேனே. உன்னிக்கலா மூஞ்ச பாரு இஞ்சி தின குரங்கு மாதிரி. நம்ம ரெண்டு பேரும் அக்கா தான் ஆகிக்கிறோம். என்னடா முறகட்டவளை அக்கா தங்கச்சியா? அண்ணே இப்பத்தாண்டா மருதம் கூடி மண்ணு பேச போகுது. டேய் அண்ணே நீ அடினே உனக்கு கேட்பார்ல. நீ அடினே யூடியூப்ல பார்த்துட்டு பொண்டாட்டி 7 தடவை நீ அருவாமணிட்ட விட தெரிஞ்சாடா. தம்பி நீ நல்ல மனசோட தான் சொல்ற. இங்க சங்கதி இல்லையே தம்பி. நீ நல்ல நீ மகராஜ். ஒத்துக்கிட்டா சரி. நீ நல்ல மகராஜ், அது நல்ல மகராஜ். கடை வாங்கி அவர்கிட்ட செய்வா. அதே கடை வச்சிருக்கீங்களா? கடை வாங்கினால பாக்கு வெத்தலம் மாத்தணும். பார்வதியா பார்க்கணும். பாக்கு வெத்தலம் மாத்தணும். பார்வதியா பார்க்கணும். பார்வதியே பார்க்கணும். போதும் ஒத்துக்கிட்டேன், இறக்கி விடு. நான் இறங்கி போதும்டா. நீ சொன்ன இறங்கிறதுக்கு இங்க நானா ஏழப்பையில இன்னும் ஓ ஒண்ணு ஆகும்டா. ஏ அவ்வளவு ஓ சீக்கிரம் ஏ அவ்வளவு சீக்கிரம் இறக்க முடியாது. சொன்னையா உளுந்தோட சாப்பிடுங்க பவா. ஏய் இருமா. கொடூரமா இறக்கி விடுறா. இன்னும் 30 நிமிஷம் ஆகும். அடடடடடா. இறங்குடா. ஏய் இப்ப இறங்காதடா. அது வேற நீ ஒரு மாத்திரை சேர்த்து போட்டு விட்டு 3 மாத்திரை போட்டு விட்டு. இப்போதைக்கு இறங்கவே இறங்க. வாடா. ஏய் போடா இளப்பல. என்ன 5 மணிக்கு போட்ட மாத்திரம் என்னமா வேலை செய்யுது? பார்த்தானே. காட்டுக்குள்ளி முண்டை. ஏய் இவன் போறா புடிச்சவயா. உண்மையிலே லூசை தாண்டா கூட்டு வந்திருக்காங்க. அவனை சொன்னேங்க உங்கள் இல்லத்தா. அதுக்குள்ளே புள்ள வளர்ந்துருச்சு. இருக்குடா நான் ஆம்பளை ப்ரோ. என் அருகில் வா. போ அருகில் போ. அருகில் இருந்து போ. போ. என்னன்னா நான் பாத்துக்கிறேன். தாராள நீ மனுஷன். அப்படியே கிழிச்சு போடுவேன். ஏன்னா ஏற்கனவே இந்த ஜிம்மை யூஸ் பண்ணியிருக்கான்ல, அதனால எந்தெந்த நாட்டுக்கு கால் போகும்னு அவனுக்கு தெரியும். மேடம் இது ரொமான்ஸ். என் மாட்டை தட்டி கொடுறான். நாட தட்டி கொடுத்து ஏய் இருப்பா. வாடியில் விளையாண்டு டாட்டாஜியில் ஏற்ற போகும்போது சொல்கிறத கேள். ஏய் நாடு விளையாண்டுச்சு.
மொத்த உண்மையிலே இவ்வளோ புழக்க போறேன்டாப்ப மேடம் போனா போகுதுன்னு பாக்குறேன். வாடா ரொமான்ஸ் வாடா என் தங்கம். உனக்கு என்னடா உன்னை யாரா சொன்னா? நீ சரியான ஒம்பலடா. உன்னைய மட்டும் இந்த ஊர்ல விட்டா தினமும் சண்டை நாரிடும். அண்ணே இருங்க நீ பொங்க காப்பு கட்டு போறோம். மாடு ஊரா டயர்டா கிடக்கு. அண்ணே கவக்கம கொடுப்போமாண்ணே. ஏன் ஜேஜிபி கொண்டு தூக்கி விடு மயிறு. ஏன் வேணா தீ குச்சி ஏய் போடுவே. குந்தாணி முண்டை வாடி. ஏய் போடா லூசு பே சொல்றேன். நான் தாண்டி காசு கொடுக்குறேன். யாரு? ஐயா சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. போ நீ போல எனக்கு காசு கொடுக்க மாட்டேன் போ. ஏய் இங்க இருயா நீ ஏய் கவலைப்படாத. கெஞ்சி வெட்டி விடா. பெட்டி கட்ட சாமான வித்துனால காசு கொடுத்துருவேன். போமா எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன் போமா. என்ன செய்யறது அக்கா போக்கா மச்சான் ரொம்ப கோவப்படுவாரு. ஓம் பொண்டாட்டி எனக்காக அண்ணே. அம்மாளுக்கு அந்த வார்த்தையே தேவையில்லாத வார்த்தை தம்பி. அக்கா பெரியம்மா மக நான் நீங்க மச்சான் என்ன மச்சான் வாயில மச்சான். வாயில வச்சோம்ல விடு விடு எதுல வச்சானா எங்காவது வேலை முடிஞ்சா சரிதா விடு. கொடூரமா வாய் பயலுக. தூரமா புங்க மரத்து போயிடுங்க. ஐயோ புங்க மரத்து பயலுக மரத்தை சாச்சிட்டு வாங்கிக்கடா. நீல கண்டேன் உன் கோபத்தினால. மச்சான் நாலு செங்கல் எடுத்து உயரம் பத்தாம இருக்கு. எப்ப நான் என்ன வீட்டு ஏழை ஏழை மயில். ஐயோ மச்சான் 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 தங்கச்சி உங்களை கொண்டே அடிக்காதீங்க. தங்கச்சி உனக்கு எதுக்காக மச்சான் கட்டி கொடுத்தேன்? நீங்க சொல்லாதீங்க மேடம். ஏய் மேனேஜரை சொல்லி அடுத்த நாடகம் பூரா போட சொல்லியிருக்கேன். எதிர்த்து அடிக்கிறான்டா. உண்மையிலே அடிக்கிறாடா அவன். சும்மா அடிக்கிறேன். இல்ல உள்ள போய் அடிச்சு விடு இப்ப. ஏலே ஓமத்தங்க முண்டை உனக்கு தான் உதவியா இருக்கேன் தம்பி. மச்சான் ரொமான்ஸா மச்சான் சாப்பிடுங்க மச்சான். அன்னைக்கு நீங்க எங்கே சாப்பிட திகட்டுதே சொன்னையா சொன்னையா மைத்த போட எப்போ பார்த்தாலும் கிறுக்கு முட்டை மாதிரி அடிச்சுட்டு இருக்காடா. ஏடா கிட்ட பேரே. இல்லக்கா சி இல்லம்மா. என்ன நல்லமா? அம்மா சொல்ல அப்புறம் கால்ல பேங்க வச்ச மாடா இருக்கையில. நீண்டா ஏதாவது அப்புறாணி பிள்ளை வந்துச்சுன்னா டோல் கட்டு மாதிரி இப்ப நீட்டிக்கிறியா? என்னை கிட்டத்துலயே விட மாட்டேன். அன்னைக்கு மாட்டினாலா மாட்டலாம். லைன்ல கரெக்டா இருக்கணும் பாவா. லைன்ல கரெக்டா இருக்கணும் பாபா. ஓ. கிட்டத்துல போ ஒட்டி போ சும்மா ஒட்டி போ. நான் அண்ணன் இருக்கேன் பாத்துக்கிறேன் போ. சாப்பிடு மச்சான். அப்படியா? உன் வீரத்துக்கு உன் துணிச்சலுக்காக உன்னை நான் விரும்புகிறேன். நீ விரும்பு நல்லா விரும்பு. உனக்கு நான் என்னைக்குமே கதவு கொண்டியா இருப்பேன். கொண்டியா இருப்பேன் நான் பூட்டா இருப்பேன். உன் கொண்டிய வச்சு பூட்டு போட்டு உன் மடியில் நான் என்ன செய்ய? நீ ஒரு வர்ணிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையாடா. மடியில் படுக்கவா வார்ம் பண்ணவா? மடியில சுடு தண்ணியை ஊற்றி விடு. ஏன் வேணா பாலை குடிக்கிறீங்களா கல்யாணம்? நீ வாடா. சுடு தண்ணி ஊற்றி விட்டேன்னா 1.5 வருஷம் ஆகும். மாடு அது வாடகை இருந்துக்கிறேன். எனக்கு நான் இருந்துக்கிறேன். நான் என்னைக்கும் உனக்கு என்ன செய்ய போறேன்? நீங்க ஒண்ணு செய்யவே வேணாம். ஆனா இவனெல்லாம் கற்றவன் எப்பயுமே செயினோட தான் போக முடியும். எதுக்குங்க? மாடு எங்க சுத்தி கட்டிதான் இருக்க வந்துரும். நீங்க கவலைப்படாதீங்க. எச்சரிக்கையா பேசிருக்கேன். ஏய் இதெல்லாம் உண்மை. இப்ப இன்னும் சண்டை விடாத. என் சித்தப்பன் செல்வம் பார்க்கறத பத்தியா காளி கண்டாலுமே அப்படி எச்சு ஊருமே மயிர் வந்து வாரு ஏந்திராடா. ரத்த பிள்ளையை நடிக்க விட்டுட்டு அவன் டொக்காசுறான். அங்கேயில ஓ சுருங்கி இருக்கும்டா. ஐயோ என் குடும்பத்தை கவலைப்படுத்துறா போடா தலைவா. போல கேவலமாடா. உன்னால மட்டும் எப்படி தலைவா புள்ள முடியுது? இன்னும் முடியும். ஏய் வரட்டி விடுறா. போமா போ. நானா போக மாட்டேங்கிறேன். நீ இப்ப நல்ல மகராஜி. அதெல்லாம் ஒன்னே குறைய சொல்ல முடியாது. ஒன்னே நான் குறைய நாங்க தான் தெரியல. நீ நம்பி வந்த 2 பேர் இப்படி பேரா போயிட்டோமே. ஒண்ணுக்கு ஆகாத வேறா போயிட்டு. காதல் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி நான் ஒரு காதுல ஒண்ணு நாள் காதுல உள்ளதுலயே பண்ண. தினமும் விரனூர் ரிங்கு ரோட்லயே நான் இருப்பேன். ஆமா ரிங் ரோட்ல பிச்சை எடுப்பியா? ஏலே கல்யாணம் பண்ணி ரிங் ரோட்ல இருந்து இங்க யார் என்னடா பண்றது? சீர் அங்கேதான்டா வரணும். கூகுள் பே சீரை வாங்க பாக்குற. அப்புறம் முதலிரவை எங்க வச்சுக்கலாம்? முதல்ல கல்மாட்டு பா சுடுகாட்டில் வைங்க. அதான் அம்மா ஏன் நீங்க நீர்மலைக்கு வரீங்க? ஃபர்ஸ்ட் நைட்டா என்னடா? ஐ லவ் யூ. ஐயோ நெஞ்சில் அடிக்காதே மயிர் மேல. அண்ணே ஏய் மச்சான்
நாளைக்கு வச்சுக்கிறோம் தம்பி. நம்ம அண்ணன் தம்பியா இருக்கிறத நாளைக்கு வச்சுக்கிறோம். சின்ன பிள்ளைய 4 பிள்ளைய பார்க்கும்போது ஒரு தீமண்டத்தை திங்கிறவன் முட்டா. அதே மாதிரி அண்ணே உசுரோட இருக்கிற வரைக்கும் தம்பி சீக்கிரம் கல்யாணம் முடிக்கிறவனு முட்டா. அண்ணி வாங்க, அண்ணி கொய்யாப்பழம் வித்தது போதும், ஈ ஆடுது வாங்க. மாரியா எத்தவாடி எத்துப்பள்ள முட்டை. சரிக்கா சரிக்கா. ஓ இவ வேற அண்ணனோட நீ ஐ லவ் மச்சான். ஐயா உங்களுக்கு ஒரு கும்பிடியா உங்க தாமானுக்கு ஒரு கும்பிடியா. இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து நாடகத்தாக வாங்கி போங்கயா. காலையில நாங்க சீட்டு காசு கட்டணும். வீட்டுல வரும்போது பிள்ளைய நீ உனதான் பொத்துமா எந்த நேரம் துரத்துக்கிட்டே இருக்காம இந்த காசை வாங்கிக்கிறேம்மா இருமா. நான் வீட்டுல இருந்து வரும்போது காலையில அப்பா வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஐயா ஏய் ஓ அப்பத்தான் போய் இனத்தை சொல்ல போறேன். இனத்தை ஐ லவ் யூ ரஞ்சனி. காதல் பண்றேன் அண்ணே. எப்படி தெரியுமா காதல்? கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, இப்ப கொஞ்ச நேரத்துல கூட்டம் பூரா போயிரம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே. என்ன பூரா வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு போர் போடுறதுக்கு வண்டி வர சொல்லிட்டியே. நீ இப்பதான் சொன்னியே நம்ம இடத்துல தண்ணியில இருந்து பக்கத்து வீட்டுக்காரன் போர் போடும் போது உணர்ச்சி வச்சப்படியா? இல்ல தம்பி, நீங்க சொந்தமா வண்டியை தரீங்களா? நம்மளுக்கு சொந்தமா வண்டி வச்சு ஓட்ட முடியாது. நீங்க வச்சிருந்தீங்களா அப்பப்ப ஓட்டி பழகிக்கிருவேன். உன் காதலன் நான் தான். அப்படிங்களா? இவன் டெலிவரி பாய். நீங்க கவலையே படாதீங்க. கவலைப்பட்டுட்டேன். உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐயோ ஒரு 20 தினியை சந்தேகப்பட்டனே. அது என்னன்னா 20 திண்ணி? 10 தினிக்கு மேல 10 சேர்த்து தரேன். 20 தினி. தலை மூஞ்சிய பாரு. ஆஹா அன்னை மாலை ஓடுறாரு கோயிலுக்கு, விபூதி அள்ளி பூஜாரு. டேலே சூம்ப முண்டை போடா. இன்னும் தொட்டேன்னா ஒரே எடுத்துட்டேன். அணில் குஞ்சு எங்கேனே வாய். ஏய் போந்தா கோழி முண்டை நீ போத. நான் போக மாட்டேனே. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே. ஆடு கத்துது எவன் வேதனை பிடிச்சவன்? நான் அப்படியே இருந்தது அசையவே இல்லைங்க. டேய் உன்னை அங்கே தானே சாத்தி வச்சேன். இல்ல அப்படி எப்படின்னா ஒத்து கூலி முத்தெடுத்து ஒத்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்று சுதிகிறது. அடி ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்து கூடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான். பகவாரும் அந்தி பொழுதாகத்தான். ஒன்னத்தான் தொட்டதும் என்னமோ பண்ணதும் வீரல் பட்டதும் என்னமோ பண்ணது சூடேதும் மெதுவாகத்தான். இப்ப தொலிய உரிச்சு போட்டுட்டு எலும்பு வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கியா? அடே அறிவு கட்டவளே, இது என்னடா அது? அடியே கழிச்சல ஓரவளே. அது எப்படி இருக்கும்? உருண்டையா இருக்குமா கருப்பா இருக்குமா? கொடூரமா கலட்டி விட்டு அடிக்கிறான்டா பொங்க மரத்து பயிர். கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பால வார்த்ததென்ன ஏ மாமா. கோவிலில கண்டெடுத்து கல்லுச்சல் நேரில் வந்து நடை போட்டது. தாளத்தை விட்டு எங்கே போய் ஓன்ற
கம்பியை பழக வச்சு சிமெண்ட் முடிய கறிக்கி விட்றா. ஏய் பூமுட்டை முண்டை. ஆனால் எல்லாத்தையும் செஞ்சு அதை பிறகு தேன்றாட்டை எடுக்கும்போது மூக்கில் கொலை கட்டின மாதிரி நிற்கிறேன். கமான் பாய். போட நொப்ப முண்டை கேவலப்படுத்துறாங்க. இங்கே பூரா சொந்தக்கார ஒரு விதி. போடா பே சொல்லு. அடியே ரஞ்சனி, நீ உள்ள வரும்போது ஒன்று புழக்கல. அது எப்படி பொழப்ப? நேரா பொழப்பியா இல்ல சைடுல பொழப்பியா? சாரி ராங் நம்பர். திருந்த மாட்டாடா. கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல்லுச்சல் நீரில் வந்த நடை போட்டது. இந்த நெஞ்சை அதை எடை போ. அவன முத அரடா. ஏய் நோத்தா, என்ன நோத்தா விட்டு கடா. இவன் எப்படா வந்தேன் அந்த சூம்பக்காலே? அதனால ஆடு தாவி. அது பெரியம்மா மக தொட மாட்டேன். பெரியம்மா மகன் வளகாப்பு வரைக்கும் போயிட்டேடா. அண்ணே வளகாப்புக்கு சோறு கட்டிட்டு வரட்டுமாண்ணே? உருணமந்த கட்டிட்டு வா. இது சோடி முகரையை பாரு, செருப்பு அடிச்ச மணிப்பிரச்ச மாதிரி. இங்க பாரு, அப்பாவி மூஞ்சா இருக்கு. நீ வேற அப்பா மூஞ்சிதான் அப்பத்துக்கு திருறாண்டி. அங்கிட்டு போடி. அப்பத்த கடிக்க மாட்டேங்கிறாரு. சாரி அங்கிட்டு போ. உதுத்த மட்டும் திருந்த மாட்டாடா. ஐயா நம்மளால முடியாது. நீ தான் எனக்கு இப்போ சின்னம்மா மகன். அவர் மச்சான் மச்சான். உனக்கு சின்னம்மா பிடிக்கும்ல? பெருசா போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா போடி. அது வர பெருக்க மாட்டேங்குது. ஐயோ வெக்க மட்டும். நான் உண்டாவும் முடியல குண்டாவும். கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கல்லுச்சல் நேரில் வந்து நடை போட்டது. யார ஏய் விட்டவன் யாரு? ஏய் விட்டவன் யாரு? தம்பி மடுவு. கப்பலிங் மண்டை புங்க மரத்து பயில கேட்டா கொட்டூரமா இளங்குடிடா. கமான் கமான். கள்ளழகர் கோவில். அடே கொத்தனார் பாலமுறை மைனே, முதுகு முக்காத்துட்டு போறாது. உட்காரா. நல்லா பார்த்துட்டு போய் டீச்சரை செய். எத்தனை லீவ் விட போறாங்களா பள்ளிக்கூடம்? நீ ஏன்டா அதை கலட்டுற? சரி. கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல்லுச்சல் நேரில் வந்து நடை. கண்டங்கர் நத்துந்தும்பு. என்னையா? நான் புடிச்சுக்கிறேன், நின்னு பாடுங்க. நான் புடிச்சுக்கிறேன், நீங்க பாடுங்க. சண்டைக்கு வராம பிடிக்கிறியா இல்ல வேற மாதிரி பிடிக்கிறியா? இல்ல சண்டைக்கு வராம. ஏய் இருமா, கொஞ்ச நேரம் இருமா. கொஞ்ச நேரம் இல்ல. பரவாயில்லையே. இந்த அட்டை ஒட்டி அந்த சிந்து மாட்டு ரத்தத்தை குடிச்சிட்டானே. ஏய் இருமா. ஏய் ஏய், நீ கொஞ்ச நேரம் தான் என்ன இங்க எப்பயாவது ஏய் இறந்து போறா. கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல்லுச்சல் நேரில் வந்த நடை போட்டது. இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலந்தான் மாத்தாமலை வாக்கி வந்த பச்சை கீழ் தோளில் வந்து விளையாடணும். அதை தூக்கி எழுதி போட்ட ஓய இப்போ வந்துருச்சா என்னண்ணே? ரியலி ஓசு பயல கடா கொடூரமா. ராதாவும் உனக்காகத்தான், இந்த மருதமணி எனக்காகத்தான். கண்ணுல பால ஊத்த வந்த ரஞ்சனி. ஏ ரஞ்சனி நீ கொஞ்ச நீ மண்டி ஓட்டு குனி நீ. ஐயா உண்மையிலே வண்டி ஓடிச்சா? ஐயா மண்டியோட பால் குடிக்க போறியா? அங்க ஒத்த கம்பு தாத்தா இருக்கும், 4 மாட்டு கம்புல போய் குடிச்சா. நீ அங்க பால் குடிக்க. அவனுக்கு பால் வராம தெரியா? புங்க மரத்து பயலுக. ஏதாவது உதவிக்கு இப்பதான்டா கொடூரமா பொங்க மரத்து பயல கடா. யாரும் போயிடாதீங்க. இன்னும் சிறந்த சிரிப்பு நடிகர் இருக்காங்க. கோடாய்ச்சின்னு இருக்கு. எல்லாரும் கார்த்திக் ராஜா சிறந்த சிரிப்பு நடிகர். நாங்க பார்த்து சிரிக்கக்கூடிய சிரிப்பு நடிகர் தான் கார்த்திக் ராஜா. யாரும் போயிடாதீங்க. எத்தனை நாள் மாதிரி யாரும் போயிடாதீங்க. கொஞ்ச நேரம் இருங்க. வாங்க வாங்க வாங்க. உங்களை பார்க்க எனக்கு காதல் எப்படி தெரியுமா? லலி லலி லலோ லலி
லாலிலலோ லாலிலாலிலலோ ஏ மச்சானே ஏ மச்சானே மச்சான பாத்தீங்களா கார்த்தி குராயிரை சேர்ந்த சோன வியாபாரி அண்ணன் அவர்கள் அன்பாயிலத்துக்கு ஒரு சிப்பம் அரிசியும் எனக்கு 500 ரூபாய் அன்பு வழங்கியிருக்கார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி அண்ணன் வணக்கம். அண்ணே அன்பளிப்பு யாரும் கொடுக்க வேணாண்ணே, தயவு செய்து எழுதி விழா கமிட்டியாளர்கிட்ட கொடுங்க. அவங்க நாடகம் முடிஞ்சோன்னே அண்ணன்ட்ட கொடுத்துருவாங்க.